வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மணி மார்க்கெட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசிஎஸோட Q2 ரிசல்ட் ரிலீஸ் ஆகிருக்கு 2025 இந்த இயரில். ஸோ அதோட அனாலிசிஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த மொமெண்ட்டில் டிசிஎஸோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குது, இந்த ரிசல்ட்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்ஸா இல்லை ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்ஸா இல்லை புவர் ரிசல்ட்ஸா அப்படின்றத நம்ம இப்போ அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற எல்லாமே முழுக்க எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸை எடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிசிஎஸோட வெப்பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐடி கம்பெனி. இதோட அடிப்படையை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஐடி சர்வீஸ் பேஸ் கம்பெனி, இட்ஸ் நாட் அ ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி, ஆஸ் பார்ட் ஆஃப் டாடா குரூப். ஓகேங்களா? இதில் நிறைய பெரிய யூஎஸ் கம்பெனிஸ்க்கு அண்ட் பெரிய மற்ற கம்பெனிஸ்க்கெலாம் இவங்க வந்து ப்ராஜெக்ட் அவுட் சோர்சிங் பண்ணி சப்போர்ட் டெலிவரி பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் நிறைய பேங்க்ஸுக்கெலாம் இவங்க வந்து சாஃப்ட்வேர்ஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. ஈவன் யூஎஸில் இருக்க பெரிய பேங்க்ஸுக்கெலாம் கூட, பேங்க் ஆஃப் அமெரிக்கா அந்த மாதிரி பேங்க்கு கூட இவங்க வந்து சாஃப்ட்வேர்ஸ் வந்து டெவலப் பண்ணி தராங்க. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே நம்ம ஸ்க்ரீன்லேயே நம்ம பார்த்து படிச்சிக்க முடியும். ஸோ அவங்களோட கிளைண்ட் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கூகுள், அமேசான், அஷ்யூர் இந்த மாதிரி காங்க்ளமெரேட்ஸ்க்கு வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ். இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் Q2 ரிசல்ட்ஸை மட்டும் அனலைஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி கரண்ட் வேல்யூவேஷன் என்ன இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கோத்ரூ பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் வந்து ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறது, 10 லட்சம் கோடி இருக்குது. 10 இல்லை 11 லட்சம் கோடி கிட்ட இருக்குது. ஓகேங்களா? பிஇ ரேஷியோ வந்து 21.8 பிஇ ரேஷியோ இருக்குது. ப்ரைஸ் டு ஏர்னிங் படி பார்த்திங்க அப்படின்னா 21.8ன்றது வந்து ஒரு ஃபேர் வேல்யூடாக இருக்குது. இது அண்டர் வேல்யூடும் கிடையாது, ஓவர் வேல்யூடும் கிடையாது, ஃபேர் வேல்யூடாக இருக்குது. இது வந்து ஒன்றும் அண்டர் வேல்யூடாக மாறணும் அப்படின்னா 2800 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்ததுன்னா இந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடாக மாறும். இது வந்து ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் எவாலுவேஷன் அனாலிசிஸ். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தபடி புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 294 தான் இருக்குது. நம்ம இது மோஸ்ட்லி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு மட்டும் தான் நம்ம புக் வேல்யூ பார்ப்போம். ஏன்னா அவங்களோட பிஸ்னஸே ப்ரைமரியாக பணத்தை வச்சு தான் இருக்கும். அதனால் ஆனால் இந்த பிஸ்னஸ் வந்து சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் இதை பற்றின விஷயங்கள். ஸோ அதனால் புக் வேல்யூ நான் இதில் பார்க்குறதுக்கு நான் விருப்பப்படலை. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. ஈவன் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் நம்ம வந்து எண்டில் வந்து பேசுவோம். அண்ட் டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1.98% டிவிடெண்ட் ஈல்டு இருக்குது. அண்ட் ROE தான் வேறு லெவலில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்திங்கன்னா 52.4% இருக்குது. அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்து வச்சுருக்க பணத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன் எடுக்கிறாங்க கம்பெனி அப்படின்றது தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்த பணத்துக்கு வந்து 52.4% வந்து அவங்க வெளியில் எடுக்கிறாங்க ரிட்டர்ன். அது வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இது என்ன அப்படின்னா, இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்க பணம் ப்ளஸ் அவங்க ஆல்ரெடி வெளியிலேருந்து வாங்கியிருக்க கடன், இந்த எல்லா பணத்தையும் சேர்த்து ரிட்டர்ன், எவ்வளோ ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அதுதான் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஓகேங்களா? ஸோ அது வந்து 64.6% இருக்குது. ஸோ இது ரெண்டு ரேஷியோவும் பார்க்க சொல்ல கம்பெனி வந்து அட்டகாசமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து ஒன்று தான் இருக்குது. அண்டு இண்டஸ்ட்ரி பிஇ வந்து பார்த்திங்கன்னா 30 காட்டுது. இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸை விட இங்கே பிஇ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் அண்டர் வேல்யூட், இட்ஸ் ஃபேர்லி வேல்யூட். ஓகே அப்படின்ற மாதிரி வருது. டெட் ஈக்விட்டி பார்த்திங்கன்னா 0.1. இது வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் டெட்டு தான், ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மார்க்கெட் கேப்பை கம்பேர் பண்ண சொல்ல இந்த டெட்டு பார்த்திங்கன்னா 10,932 கோடி. இட்ஸ் நாட் அ பிக் டீல் அட் ஆல். பட் ஒரு சின்ன கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாஸ்ட் 5 இயர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல நெட்டு 5 இயர்ஸ் முன்னாடி 8,000 கோடி இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10,000 கோடி இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி 7,800 கோடி கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன இது. ஆனால் இது வந்து நம்ம இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, கம்பெனி க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய வந்து கடன் வாங்கி செய்வாங்க. கடன் வாங்கி கம்பெனி டெவலப் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு லெவரேஜ். எல்லா பெரிய கம்பெனியும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா பெரிய கம்பெனியும் நிறைய லோன் வாங்கி தான் தன்னுடைய பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்கக்கிட்ட கேஷ் ரிசர்வ் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். இது வந்து இன்டெரக்டாக ஒர்க் ஆகும். அது என்னன்றது நான் வந்து அந்த செக்ஷனில் போக சொல்ல உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்.
அண்ட் பிளெஜ்டு பர்சன்டேஜ் எதுவும் இல்லை, இது ஒரு பாசிட்டிவ் சைன். ப்ரமோட்டர் ஹோல்டிங் 71.8% இருக்குது. வேறு யார் ப்ரமோட்டர் ஹோல்டிங்? டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்க்கு. அதுவும் நம்ம வந்து இது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வர சொல்ல நம்ம யார் இது பெருசாக ஹோல்டு பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நம்ம செக் பண்ணுவோம். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸுக்கு போயிடும். குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா போன ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 63,437 crores வந்து அவங்க வந்து ரெவன்யூ மேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் செப்டம்பர் 2025 இப்போ இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 65,799 ஆல்மோஸ்ட் 2,300 crores கிட்ட அந்த மாதிரி சொல்லலாம். அது ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட் 2,300 crores கிட்ட வந்து எக்ஸ்ட்ராவாக ரெவன்யூ மேக் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ போயிருக்கு? எக்ஸ்பென்சஸும் பார்த்தீங்கன்னா கூடவே சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் ப்ராஃபிட்டில் வந்து பெரிய லெவலில் ஒரு மார்ஜின் இல்லை. ஒரு 1000 கோடி தான் மார்ஜின். 1000 கோடின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 900 கோடி தான். ஒரு 900 crores மட்டும்தான் இதில் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்காங்க. பட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இங்கே விட ரெவன்யூவோட நீங்கள் கம்பேர் பண்ண சொல்ல ப்ராஃபிட் மார்ஜின் போன குவார்ட்டர் மாதிரியே சேமாக 27% தான் இருக்குது. ஸோ இது ஓரளவுக்கு அப்படியே ஸ்டேபிளாக சஸ்டெயின் ஆகிட்டு தான் இருக்குது. அவங்க நீங்கள் கடைசியாக எடுத்த எல்லா குவார்ட்டரும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் ஓரளவுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. சரி, இதில் என்னடா 47,000 கோடிக்கு என்னடா எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, இதில் எம்ப்ளாயி காஸ்ட் மட்டுமே 59% அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்கிறதுலாம் இந்த இதர செலவுகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் வரும், கம்பெனியில் எதனா எக்ஸ்பென்சஸ்னு வரும், இந்த மாதிரிலாம் இருக்குது அதில். பட் இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத் போன வருஷத்தோட கம்பேர் பண்ண சொல்ல 2.4% வந்து எக்ஸ்ட்ராவாக ஏறி இருக்க மாதிரி இதில் சொல்கிறாங்க. வேறு இன்கம் எதனா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, லாஸ் தான் இருக்குது. -268 crore லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்னு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தா எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில் 1,135 crore மைனஸில் இருக்குது. அண்ட் நார்மலாக வர இன்கம் வந்து 867 வந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் வந்து 229 இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அப்புறம் 229, 1413 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நமக்கு மிச்சம் இருக்கிற கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் தான் 16,000 crores. 16,000 crores கூட ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் தான். இதில் டேக்ஸேஷனும் இருக்குது. அது 24% டேக்ஸ் டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து வர்றது வந்து 12,131 கோடி, விச் இஸ் லெஸர் தேன் த ப்ரீவியஸ் குவார்ட்டர். இது வந்து நம்ம போன வருஷத்தோட செப்டம்பர் குவார்ட்டரோட கம்பேர் பண்ண சொல்ல, போன வருஷத்து செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 11,955 crores கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 12,131 crore அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லி மனசை தேத்திக்கலாமே தவிர, போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இது போன குவார்ட்டரில் 12,819 பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் 12,131 பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 700 crores கிட்ட கம்மியாக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இதனால் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் அடி வாங்கியிருக்கு. அதுதான் ஒரு ரீசன் ஆக்சுவலாக இந்த எவாலுவேஷன் வந்து கொஞ்சம் ஃபேர்லி வேல்யூடாக போகிறதுக்கு. இல்லைனா இன்னும் கூட அண்டர் வேல்யூடாக வரும். இவங்க ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அண்டர் வேல்யூடாக போயிருக்கும் இப்போ இருக்கிற கரண்ட் ஷேர் ப்ரைஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்க சொல்ல, இது வந்து கன்சாலிடேட்டடுங்க. ட்ரைலிங் 12 monthsல வந்து இதுக்கான டேட்டாவெலாம் இதில் கன்சாலிடேட் ஆகி அதுக்கப்புறமா வர டேட்டா இது எல்லாமே சேம். இதில் என்ன பார்த்தோமோ அதே மெட்ரிக்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. இப்போ அடுத்து இங்கே ஒரு பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணிடலாம். பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்விட்டி கேபிட்டல் ஆஸ் யூஷுவல் 360 crores தான் அவங்க வந்து அந்த குவார்ட்டருக்கான பிஸ்னஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஈக்விட்டிலேருந்து கேபிட்டலை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிசர்வ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் டைரெக்டாக வந்து டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். அது வந்து எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது மறுபடியும் அந்த செக்ஷன் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் வர சொல்ல நான் சொல்கிறேன். பட் டிவிடெண்ட்ஸுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அது போக மிச்சம் இருக்கிறது தான் கேஷ் ரிசர்வ்ஸுக்கு போகும். ஓகேங்களா? கேஷ் ரிசர்வ்ஸு கம்பேரிட்டிவ்லி போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் வந்து கேஷ் ரிசர்வ் ஏறி இருக்குது. ஆல்மோஸ்ட் 12,000 கோடி கிட்ட ஏறி இருக்குது. பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஏறி இருக்குது. 2,000 கோடி கிட்ட அதுவும் ஏறி இருக்குது. அதுவும் எந்த விதத்துலையும் குறையில. லாங் டேர்ம் பாரோயிங், ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் எதுவும் அவங்க வாங்கலை. தட் இஸ் வெரி குட். பட் லீஸ் லயபிலிட்டிஸ் அவங்க லீஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்க அமௌண்ட்டு தான் இந்த மாதிரி ஏறி இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்றது வந்து அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிசல்ட் வர சொல்ல அந்த ரிப்போர்ட் எடுத்து படித்தா தெரிஞ்சிடும். அதர் லயபிலிட்டி ஐட்டம்ஸ்னு இந்த இடத்துல போட்டுடுறாங்க. இவங்க இந்த மாதிரி மொட்டையாக அதர் லயபிலிட்டி ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க ஆக்சுவலாக அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் காட்டக்கூடாது. அது என்ன அப்படின்றத அவங்க லிஸ்ட் பண்ணணும். ஆஸ் பர் நான் இப்போ பேசுகிறது எல்லாமே ஒரு அக்கௌண்டிங்கோட பிரின்சிபிள்ஸ் படி பேசிகிட்ருக்கேன்.
அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் படி இங்கே அதர் லைபிலிட்டி ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய நம்பரை அவங்க இங்கே கணக்கு காட்டுறாங்க. அது என்ன அப்படின்றத அவங்க கொஞ்சம் இங்கே வந்து லிஸ்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நல்லா மேபி அவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸில் லிஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஸ்க்ரீனரில் வந்து அந்தளவுக்கு இன்டெப்த்தாக நமக்கு கொடுக்கல. மேபி அவங்க ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் ஆனுவல் ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து லயபிலிட்டிஸு. ஸோ டோட்டல் லயபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா இது இப்போ அசட்ஸ் பற்றி போவோம். ஃபிக்ஸட் அசட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1000 கோடி கிட்ட ஏறி இருக்குது, 1100 கோடி கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் வந்து கரண்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஒர்க் போயிட்டுருக்கோம். அதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, கரண்ட்டாக போயிட்டுருக்க ஒர்க்குக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா 2221 கோடி. அதுவும் அசட்டுக்காக தானே போயிட்டுருக்கு. அதனால் அதாவது எப்படின்னா இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பென்ஸ் கிடையாது, அது ஒரு அசட்டை நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே அது க்ரியேஷன். ஸோ அது எல்லாமே 2221 கோடி வந்து கரண்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸில் போயிட்டுருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 9000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அடிஷ்னலாக, நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. 9000 கோடின்றது ஒரு நல்ல அமௌண்ட்டு. அதர் அசெட்ஸில் பார்த்திங்கன்னா 26 கோடி வந்து இன்வென்ட்ரிஸோட மதிப்பு 26 கோடி. ட்ரேட் பேயபிள்ஸும் நம்ம பேயபிள்ஸில் வந்து நான் இதில் உங்களுக்கு காமிச்சேன். ஃபிக்ஸட் அசெட்ஸில் வந்து 2500. இன்டான்ஜிபிள் அசெட்ஸில் வந்துடுதா. இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்னால் என்னென்னா இதெல்லாம் சிலதெல்லாம் கணக்கில் சொல்ல முடியாது. எப்படின்னா எப்படி சொல்கிறது, இன்டான்ஜிபிள் அசெட்னா இப்போ என்கிட்ட நிறைய ஸ்கில்ஃபுல்லான எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. அவங்களெல்லாம் நான் என்ன மெட்ரிக்கை வச்சு நான் வந்து கணக்கு இதில் எழுத முடியும். ஸோ அதெல்லாம் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அதில் வரும். ஓகேங்களா. அங்கே ட்ரேட் பேயபிள்ஸ் வந்து 14,246, இங்கே ட்ரேடிங் ரிசீவபிள்ஸ் வந்து 54. அதாவது நமக்கு வர வேண்டிய பணம், டிசிஎஸ்க்கு வர வேண்டிய பணம் வந்து 54,182 crores பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம கட்ட வேண்டியது பார்த்திங்கன்னா 14,246 இருக்குது. ஸோ இந்த ரிசீவபிள்ஸை கம்பேர் பண்ண சொல்லி பேயபிள்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் தட்ஸ் ஓகே. ஒரு கேஷ் ஈக்குவலன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 14,453 crores வச்சுருக்காங்க. லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ன்றதெல்லாம் எப்படி சொல்கிறதுனா ஷார்ட் டேர்முக்கு வாங்கின கடன்களில் அந்த மாதிரி இருக்கும். டோட்டலாக அசெட்ஸும் லைபிலிட்டிஸும் ஈக்குவலாக டேலி ஆகணும். அதுதான் அக்கௌண்டிங் பிரின்சிபல் படி. ஸோ இங்கே ஈக்குவலாக டேலி ஆகுது. அதுக்கு அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ் தான் இதெல்லாம். அடுத்து கேஷ் ஃப்ளோ செக் பண்ணுவோம். அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, அவங்களுடைய மெயின் கோர் பிஸ்னஸ் என்ன, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி அதுக்கான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதா விற்கிறதா என்னன்றது. ஸோ அதோட மெயின் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் அவங்க ஏர்ன் பண்ணியிருக்கிறது 48,908 crores இது பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 67,853 crores வந்து அவங்க ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ஒன்றும் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் செப்டம்பருக்கு இவங்க இதில் கொடுக்கல. மோஸ்ட்லி அது வந்து இயர் எண்டில் தான் வரும் கேஷ் ஃப்ளோ. ஸோ கேஷ் ஃப்ளோன்னா என்னென்னா ஒரு கம்பெனிக்குள்ளே பணம் வரவு நிறைய இருக்கா இல்லை செலவு நிறைய இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உதவும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி, இந்த 3 விஷயத்தில் கேஷ் ஃப்ளோஸ் இருக்கும். ஓகேங்களா. நம்ம செய்கிற பிஸ்னஸ்லேருந்து வர அமௌண்ட் வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வர ரிட்டர்ன்ஸ் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. நம்ம அசெட் வாங்குறது, அதுலேருந்து வர டிவிடெண்ட்ஸு, நம்ம இல்லை எதனா கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னா அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸு, அது எல்லாமே இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிலேருந்து வர ஃபினான்ஷியல்ஸ். ஆக்டிவிட்டிலேருந்து வர கேஷ் ஃப்ளோ. ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்க வேண்டியது, நம்ம எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோம், எவ்வளோ நம்ம பிரின்சிபல் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி கேஷ் ஃப்ளோஸ் வருது. ஸோ ஓவராலாக கன்சாலிடேட் பண்ணி பார்க்க சொல்ல நமக்கு வந்து இங்கே நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஒரு கம்பெனிக்கு நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பட் இங்கே வந்து நெகட்டிவாக இருக்குது. இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட வந்து ரிசர்வ்ஸில் கேஷ் இருக்குது. ரிசர்வ்ஸ்னால் என்னென்னா ரீடைன்ட் ஏர்னிங்ஸ், டிவிடெண்ட் கொடுத்துட்டு மிச்சம் எவ்வளோ இருக்குது கம்பெனிக்கிட்ட அப்படின்றது. ஸோ இவங்க டிவிடெண்டை கொடுத்துருக்காங்க. அவங்களோட கார்ப்பரேட் ஆக்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து 15 October 2025. அண்ட் இது என்றைக்கு கிரெடிட் ஆகுன்ற இன்ஃபர்மேஷன் நான் அந்த ஃபினான்ஷியல் பாக்ஸில் சொல்லிடுறேன். டெப்டர் டேஸ் பார்த்திங்கன்னா ஒரு கடனை அவங்க வந்து திருப்பி பே பண்ணுறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது. ஸோ டெப்டர் டேஸ் பார்த்திங்கன்னா 84 days. ஒரு கடனை அவங்க வச்சுருக்க கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு அவங்க 84 days எடுத்துருக்காங்க.
அதே மாதிரி இன்வென்ட்ரி டேஸ் பேயபிள் இதில் உங்கள்கிட்ட டேட்டா இல்லை, ஏன்னா இது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாதுன்னு நினைக்கிறேன், அதனால் இல்லை. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள். ஸோ இது ஓவராலாக வந்து இதெல்லாம் இந்த 2 காம்பனண்ட்லேயும் சப்ட்ராக்ஷன் இது வரும். இது ஒரு ஃபார்முலா. அது ஆக்சுவலாக இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுக்கு தெளிவாக ஒரு கம்பெனி ஜென்ரலாக என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணுவோம், எப்படி ரேஷியோஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோன்னு நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் பார்த்தீங்கன்னா 34 days. இது எல்லாமே ஓரளவுக்கு காமனாக தான் இருக்குது. இது அந்தளவுக்கு பெருசாக டிராஸ்டிக்காக சேஞ்சஸ்லாம் இல்லை. இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் ஒர்க் அப்படி தான் இருக்குது. ஆர்ஓசி நான் சொன்னேன் அதே மாதிரி 65% எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஆர்ஓசி. ஸோ கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ஏறிட்டு தான் போயிருக்கு. 80, 81, 84. பட் ரொம்ப டிராஸ்டிக்கல் ஒரு பெரிய மார்ஜின் லெவல் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இல்லை ஆக்சுவலாக. அதாவது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக அவங்க இப்படி தான் இருக்காங்க. அப்படி அதில் எந்த சேஞ்சஸும் பெருசாக இல்லைன்னு சொல்ல வரேன். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் வந்து டாடா சன்ஸ் அண்ட் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அண்ட் நிறைய டாடா கம்பெனிஸ், டாடா கெமிக்கல்ஸ், டாடா இண்டஸ்ட்ரீஸ், டாடா கேபிட்டல், டாடா பவர், டாடா ஸ்டீல், ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து அவங்க இதில் வந்து ஹோல்டிங் வச்சுருந்துருக்காங்க இதுக்கு முன்னே. பட் இப்போ மேக்ஸிமமாக யார் வச்சுருக்காங்க அப்படின்னா 17.74% டாடா சன்ஸ் மட்டுமே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் நிறைய டாட்டா ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ 17.7 மிச்சம் இருக்குது. பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து போன மார்ச் 2025 குவார்ட்டரில் வந்து 12% வச்சுருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 50% கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஏ பார்த்திங்கன்னா ஒரு 50%ன்னு சொல்லிட்டேன், மை பேட். ஒரு 0.5% கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த 0.5% இவங்க ஏற்றிருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டில் யார் இருக்கான்ற இன்ஃபர்மேஷன் இல்லை. பிகாஸ் கவர்மெண்ட்டில் வந்து அவங்களோட ஆக்குபன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 0.06%. அதனால் நெக்லிஜிபிள் அமௌண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களோட டேட்டா இங்கே இல்லை. பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா 4.77. ஸோ மோஸ்ட்லி இது வந்து இந்த ஸ்டாக் வந்து யார் வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் அண்ட் ஏஎஸ் அவங்க தான் கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து ஹெவியாக இருக்குது. இதில் ப்ரமோட்டர் கொஞ்சம் ஸ்டேக்கை கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சர்க்குலேட் ஆகும் மார்க்கெட்டில். அப்போ தான் யாருன்னா வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு எஃப்ஐஐ வந்து எதனா ஒரு ப்ரைஸ் மேனிப்புலேஷன் பண்ணுறதோ இல்லை டிஐ நிறைய வாங்கி மேனிப்புலேட் பண்ணுறாங்களோ, வாட் எவர் கேன் ஹேப்பன், அப்போ தான் நடக்கும். இன் ஜென்ரல் நான் சொல்கிறது. ஓகே, இவ்வளோ தான் இந்த ஸ்டாக்கில் இருக்கிற ஜென்ரல் எவாலுவேஷன் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இது வந்து நியூஸ் பேப்பரில் அவங்க கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன், அதனால் கொஞ்சம் பிளரியாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 65,799 ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்ன தான் உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணணும், அதில் எல்லாமே இங்கே இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இன்ஃபர்மேஷன் இல்லை. ஏன்னா இது குவார்ட்டர்லி ரிசல்ட்டுன்றான் அப்படின்றதுனால ஜஸ்ட் அதுக்கான இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் ரிசல்ட்டில் தான் நமக்கு வந்து ரொம்ப இன்டெப்த்தான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. லைக் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இன்கம் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட், அந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க. இது ஜஸ்ட் வந்து ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸ் அது மட்டும்தான் இதில் இருக்குது, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். டிவிடெண்ட் பற்றின இன்டிமேஷன், இது வந்து டிவிடெண்ட்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the board of directors of the company at its meeting held on Thursday, October 9, 2025 declared second interim dividend of 11 per equity share. ஸோ 11 ரூபாய் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. அது வந்து செகண்ட் இன்டரிம் டிவிடெண்ட் இது ஆக்சுவலாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இன்டரிம் டிவிடெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. அது நம்ம இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸில் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி 11 ரூபாய் கொடுத்துருக்காங்க, ஜூலை மந்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அக்டோபரில் வந்து இன்னொரு 11 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 15 தான் அதுக்கான ரெக்கார்ட் டேட்டு. அது எப்போ டெலிவரி ஆகும் நமக்கு அப்படின்னா November 4th வந்து டெலிவரி ஆகும். அதுக்கான டிவிடெண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகும் பேங்க் அக்கௌண்ட்டில். ஸோ இவ்வளோ தான் இதுக்கான இன்ஃபர்மேஷன். இதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. இது வந்து ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் அவங்க எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி ஒரு பிடிஎஃபாக வந்து பிஎஸ்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அதை தவிர்த்து வேறு இதில் எதுவுமே இல்லை. ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை நான் கன்சிடர் பண்ணுவேன்னா மாட்டேன், அதுதான் எனக்கு கொஷின். நீங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ வெயிட் பண்ணி பார்த்துருந்தது இதுக்காக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம வாங்க மாட்டோமா? என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, நானும் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஸ்டாக்கை ஒரு குவான்டிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2,952 ரூபா 60 காசில் நான் இதை வாங்க ஆரம்பிச்சிட்டேன்.
இஃப் யூ ஆர் நாட் பிலீவிங் மீ ஐ கேன் ஷோ யூ தட் ஆஸ் வெல். இப்போ இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா 5 days ஆகுது. 6th October வாங்கியிருக்கேன். 2952.626ன்றது என்னுடைய ஆவரேஜ் ப்ரைஸாக இருக்குது. ஒரே ஒரு குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் 75 rupees வந்து ப்ராஃபிட்டில் காட்டுது. ஸோ நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்றது நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அண்டு நான் வாங்கியிருக்கேன் அதனால் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வாங்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்றதை பார்த்து தான் நான் வந்து வரி பண்ணணும். ஸோ இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதன்படி நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கையும் வந்து அப்ரோச் பண்ணலாம். எந்த ரேஷியோஸ்லாம் நம்ம மெயினாக பார்க்கணும், ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, சால்வன்சி ரேஷியோ, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன ரேஷியோஸ், லிக்விடிட்டி ரேஷியோ, இது எல்லாமே நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஸோ இந்த ரேஷியோஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும் இந்த கம்பெனியில் நம்ம என்ட்ரு ஆகலாமா வேண்டாமான்ட்டு. ஸோ நான் பண்ண அனாலிசிஸ் படி இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலி ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு கம்பெனி. அண்ட் எவாலுவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேராக இருக்குது. ஸோ நான் இப்போதுலேருந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். ஸோ இஃப் கம்ஸ் டு 2800 என்னோட என்னுடைய ஸ்டேக்கை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இன் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் இன்னொரு கம்பெனியை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற முக்கால்வாசி ஸ்டாக்ஸை வந்து நான் அனாலிசிஸ் பண்ணி போடுறேன். நம்ம அதெல்லாம் என்னென்னு செக் பண்ணுவோம். பட் until then see you, take care, bye, happy investing.